வணக்கம். கன்னிமாடம். எழுத்தாளர் சாண்டில்யன் எழுதிய கன்னிமாடம் கதையை முடிந்தவரை புத்தகத்தில் உள்ளது மாதிரியே அப்படியே சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கதையுடைய முன்னுரை, ஈழ நாடும் சோழ நாடும் பாண்டிய நாட்டில் தலையிட்டு நின்ற காலத்தில் அமைக்கப்பெற்றிருக்கிறது இந்த கன்னிமாடம் கதை. கிபி 12வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் துவங்கியது பாண்டிய மன்னர்களின் தாயாதி சண்டை. 2 தலைமுறைகளை பாதித்து சுமார் 30 வருட காலம் நீடித்த ஈழத்து ஆதிக்கம் சில காலம் பாண்டிய நாட்டில் ஏற்பட்டது. தமிழர்கள் பல வகைகளில் துன்புறுத்தப்பட்டார்கள். ஏராளமான தமிழர்கள் அடிமைகளாக்கப்பட்டு ஈழத்து புத்த விகாரங்களில் தொழில் புரியவும் அனுப்பப்பட்டார்கள். இந்த நிலையை சோழர் படைபலம் எப்படி சமாளித்து தமிழ்நாட்டில் அமைதியை நிலைநிறுத்தியது என்பதை எடுத்துக்காட்டவே இந்த கன்னிமாடம் எழுதப்பட்டது. பாண்டிய நாடு 2ஆக பிரிந்து நின்றது. நெல்லையில் குலசேகர பாண்டியன் என்பவனும் மதுரையில் பராக்கிரம பாண்டியன் என்பவனும் அரசு புரிந்து வந்தனர். இந்த இரு தாயாதிகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படவே குலசேகர பாண்டியன் பராக்கிரம பாண்டியன் மீது படையெடுத்தான். பராக்கிரம பாண்டியன் ஈழத்து அரசனான பராக்கிரம பாகுவின் உதவியை நாடினான். பராக்கிரம பாகுவும் மதுரை பாண்டியனுக்கு உதவ இலங்காபுர தண்டநாயக்கன் தலைமையில் பெரும் படையை அனுப்பி வைத்தான். அந்த படை வரும் முன்பே குலசேகர பாண்டியன் மதுரையை பிடித்து பராக்கிரம பாண்டியனை கொலை செய்து விட்டான். பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியன் மட்டும் குலசேகரன் கையிலிருந்து தப்பி மலைநாட்டிற்கு ஓடிவிட்டான். ஈழத்திலிருந்து வந்த இலங்காபுரத்து தண்டநாயக்கன் குலசேகர பாண்டியனை வெற்றி கொண்டு மதுரையிலிருந்து துரத்தி பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியனை அரியணையில் அமர்த்தினான். அத்துடன் அவன் நிற்கவில்லை. பாண்டிய நாட்டை சிங்களத்தின் ஒரு பகுதியாக்க திட்டம் போட்டான். தமிழர்களை துன்புறுத்தினான். பயிர் பச்சைகளை அழித்தான். சிங்களத்து நாணயமான காகப்பணத்தை மதுரையில் புழங்க வைத்தான். இலங்காபுரனால் துரத்தப்பட்ட குலசேகர பாண்டியன் சோழ மன்னனான 2வது ராஜாதிராஜனின் உதவியை நாடினான். தமிழ்நாட்டில் பெருகி வரும் ஈழத்தின் பலத்தை ஒடுக்க திட்டமிட்ட சோழ மன்னன் தன் முதல் மந்திரியான திருச்சிற்றம்பலமுடையானை பல்லவராயனையும் அவன் தம்பியையும் படைத்தலைவனுமான அண்ணன் பல்லவராயனையும் ஏவினான். பெரிய பல்லவராயருடைய ராஜதந்திரமும் அண்ணன் பல்லவராயனுடைய படைபலமும் இலங்காபுரனையும் அவனுக்கு உதவி செய்ய ஈழத்திலிருந்து வந்த ஜெகத் விஜயன் தண்டநாயக்கனையும் முறியடித்து விட்டன. 2 தண்டநாயக்கர்களுடைய தலைகளும் வெட்டப்பட்டு மதுரை கோட்டை சுவரில் செருகப்பட்டன. இந்த சரித்திர விவரங்கள் ஓரளவு ஈழத்தின் ராஜ பரம்பரை நூலான மகாவம்சத்திலும் தமிழ்நாட்டு சாசனங்களிலும் காணப்படுகின்றன. கதையின் அஸ்திவார அம்சங்களை பற்றி சொல்லியாகிவிட்டது. இனி கதையை தொடர்வோம். அத்தியாயம் 1. நீலமலை குடிசை. இளவேனிற் காலத்தில் இரவு தென்றல் நீலமலை சரிவை தடவி கொடுத்து சென்றதால் லேசாக அசைந்த செடிகளின் வாச மலர்களிலிருந்து கிளம்பிய நறுமணம் நாலா பக்கத்திலும் பரவி இணையற்ற இன்பச் சூழ்நிலையை சுட்டிக்காட்டவோ என்னவோ காரிருள் எங்கும் கவிந்து சுற்றிலும் எழுந்து நின்ற மலையுச்சிகளை பெரிய பூதங்களைப் போல் காட்சியளிக்கச் செய்தது. பெரிய மனிதர்கள் இல்லாத சமயங்களில் பிரகாசிக்கும் சின்ன மனிதர்களைப் போல சந்திரன் இல்லாத வானவெளியில் 1000 நட்சத்திரங்கள் பிரமாதமாக ஜொலித்து கொண்டிருந்தன. அவற்றுள் போட்டி போடுவது போல் மலைச்சரிவின் ஒரு பாகத்திலிருந்து குடிசை விளக்கு சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. குடிசையை கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த விளக்கின் ஒளியில் உட்கார்ந்திருந்த 4 பேரும் சிறிதும் பேச்சு மூச்சின்றி ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் மௌனமாகவே காலம் கழித்து கொண்டிருந்தார்கள். உள்ளே ஊற்றப்பட்டிருந்த கடலை எண்ணெயின் காரணமாக வெளிச்சத்தை விட புகை அதிகமாகவே கிளப்பிக் கொண்டிருந்த அந்த சோழர் கால விளக்கு தனது 5 புலி முகங்களாலும் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து பயங்கரமாக விடித்தது. அதன் தீ நாக்குகள் கூட உட்கார்ந்திருந்தவர்களின் மனங்களைப் போல அவ்வப்போது சலனமடைந்து மீண்டும் உறுதியாய் எழுந்து நின்றது. குடிசையின் சூழ்நிலைக்கும் உட்கார்ந்திருந்த 4வருக்கும் சிறிதும் பொருத்தமில்லை என்பதை அவர்கள் ஆடைகளே எடுத்து காட்டின. அவர்கள் அணிந்திருந்த பட்டு அங்கிகளில் செய்யப்பட்டிருந்த சரிகை வேலைப்பாடுகளும் அவற்றில் தைக்கப்பட்டிருந்த பாண்டிய நாட்டின் விலையுயர்ந்த முத்துக்களும் அவர்கள் மாளிகையில் வாழும் மகா பிரபுக்கள் என்பதை நிரூபித்தது. அவர்கள் பக்கங்களில் கிடந்த வாட்கள் அவர்கள் போர் வீரர்கள் என்பதையும் சந்தேகத்துக்கிடமின்றி தெளிவாக்கின. பெரிய பிரபுக்களான அந்த 4வரும் மலை குடிசையின் கரடு முரடான தரையில் சற்று கஷ்டப்பட்டே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த 4வரும்
வாயால் ஒரு வார்த்தை கூட பேசாவிட்டாலும் அவர்கள் உள்ளங்களில் கணக்கற்ற எண்ணங்கள் எழுந்து அலைமோதுவதையும் நேரம் ஆக ஆக அவர்கள் கவலை அதிகமாவதையும் அவர்களின் முகங்கள் நன்றாக எடுத்துக்காட்டின. மலையடிவாரத்திற்குள் சற்று தள்ளியிருந்த ஊரின் பெரிய கோவில்களிலிருந்து கிளம்பிய ஆரம்ப ஜாமத்தின் மணியோசை மலை பிராந்தியத்தின் அமைதியை கிழித்து கொண்டு வந்து குடிசையிலிருந்த நால்வரின் எண்ணங்களோடு எதிர்மோதல் செய்யவே அவர்களின் வயோதிகனாயிருந்த கருணாகரத்தேவன் மௌன விரதத்தை கலைத்து இளைஞர்களான காரிவளவனை நோக்கி, சேனாதிபதி இன்னும் வரவில்லையே, செய்தி போய் சேர்ந்ததா என்று கேட்டான். கண்டிப்பாய் போய் சேர்ந்திருக்கும். என்னுடைய சொந்த முத்திரையை வைத்து பூர நம்பிக்கையுள்ள வீரனிடமே அனுப்பியிருக்கிறேன் என்று பதில் கூறினான் காரிவளவன். இடையில் தூதனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து ஓலை அரசனிடமே அகப்பட்டு கொண்டு விட்டார் என்று வினவினான் பொன் அமராவதியின் தலைவனான நிஷத்தராசன். நம் நால்வருக்கும் உடனே மோட்சம் கிடைக்கும். அரசன் நமது தலைக்கு உடலிலிருந்து விடுதலை அளிக்க தவறமாட்டான் என்றான் வங்கார முத்திரையன் என்ற 4வது வீரன். அவர்கள் இப்படி தர்க்கம் செய்ததை சற்று பொறுங்கள் என்று தடை செய்து எதையோ உற்று கேட்டான் கருணாகரத்தேவன். தேவன் காதில் விழுந்த காலடி ஓசை மற்றவர் காதுகளில் விழுந்திருக்க வேண்டும். அதுவரை அசைவற்று உட்கார்ந்திருந்த நால்வரும் எந்திரத்தால் இயக்கப்பட்டவர்களைப் போல் எழுந்து நின்றார்கள். கீழே கிடந்த உரையிலிருந்து வாளை மட்டும் உருவி பிடித்து கொண்டு காரிவளவன் மெல்லச் சென்று குடிசை கதவை திறந்தான். மறுகணம் உள்ளே நுழைந்த மனிதனைக் கண்டதும் வாளை தாழ்த்திய காரி, பிரபு வரவேண்டும், தாங்கள் வரவில்லையே என்று மிக கவலையுடன் காத்திருந்தோம் என்றான். உள்ளே நுழைந்த சேனாதிபதி அபராஜித்தன் உடனே பதில் எதுவும் சொல்லவில்லை. ஈட்டிகள் போல் ஜொலித்த அவன் கூரிய விழிகள் குடிசையும் குடிசையில் இருந்தவர்களையும் அரை வினாடியில் சுற்றி வந்து உள்ள நிலையை ஓரளவு எடை போட்டு கொண்டான். தன் உள்ளே நுழைந்ததும் காரி வாளை தாழ்த்தியதையோ குடிசையில் இருந்த நால்வரும் தன்னை வணங்குவதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதையோ அவன் கண்கள் கவனிக்க தவறவில்லை. குடிசையில் உள்ளே இருந்தவர்கள் ஏதோ சதியில் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நொடிப்பொழுதில் புரிந்து கொண்ட அபராஜித்தன் ஏதும் அறியாதவனைப் போல் பதிலேதும் சொல்லாமல் மெல்ல ஏதோ யோசனையுடன் நடந்து குடிசையின் நடுவே வந்தான். மெல்லிய சரீரத்துடனும் நீண்ட கைகளுடனும் குடிசை தலையில் இடிக்க உயரமாக நின்ற அபராஜித்தனுக்கு வயது 30ற்கு மேல் இருக்காது. அவன் முகத்தில் சொட்டிய ராஜக்கலையும் பார்வையிலிருந்த கம்பீரமும் அவன் மனிதர்களை ஆளப் பிறந்தவனை ஒழிய யாருக்கும் அடங்கும் சுபாவம் உள்ளவன் அல்ல என்பதை சந்தேகமற எடுத்து காட்டின. கைகளின் நீளத்துடன் போட்டி போடுவது போல் அவன் இடையிலிருந்த நீண்ட வாள் பாதம் வரையில் பயங்கரமாக தொங்கிக் கொண்டிருந்தன. அத்துடன் உரையில்லாத உடைவாளொன்றும் அவன் கச்சையில் செருகப்பட்டிருந்தது. போர்க்களத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட காயங்களின் அடையாளமாக முகத்தில் காணப்பட்ட ஓரிரு தழும்புகளும் முகத்திற்கு இயற்கையாக இருந்த அழகை அதிகப்படுத்தினதை ஒழிய விகாரத்தை விளைவிக்கவில்லை. யௌவனமும் அழகும் வீரமும் இணைந்தின்ற சேனாதிபதி அபராஜித்தனின் குடிசை நடுவே வந்ததும் அங்கு நிலவியிருந்த மௌனத்தை தானாகவே கலைத்து, உங்களை நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டேன். ஆனால் உங்கள் ஓலை கிடைத்த போது தமிழ்நாட்டின் பெரும் படைத்தலைவர்களில் 4 இங்கு சந்திக்கப் போகிறேன் என்பதை நான் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. காரி ஏதோ அவசரமாக காரியம் என்று எழுதியிருந்தானே என்று வந்தேன் என்றான். அவன் குரலில் இருந்த ஒலி இரண்டும் கெட்டானாய் இருந்ததால் அவன் தங்களை பார்த்து நகைக்கிறானா அல்லது உண்மையாகவே தன் காலதாமதத்திற்கு சமாதானம் சொல்கிறானா என்பதை ஊகிக்க முடியாமல் திண்டாடிய இந்த 4 வீரர்களில் வயோதிகனான கருணாகரத்தேவன் கவலை நிரம்பிய குரலில் விஷயம் எத்தனை முக்கியமானது என்பதை எடுத்துச் சொன்னான். பிரபு, தலை போகிற காரியம் என்று ஆரம்பித்த தேவனை இடைமறித்த அபராஜித்தன், அது தெரிகிறது, இல்லாவிட்டால் பெரிய பிரபுக்கள் குடிசையில் கூட வேண்டியது அவசியமில்லை, அதுவும் காரிருள் சூழ்ந்த இந்த இரவில் என்று சொல்லி பேச்சை முடிக்காமலேயே தன் விஷயத்தை ஓரளவு ஊகித்து கொண்டதை எடுத்து காட்டினான். நம் 4 தவிர வேறு யாரும் அறியாமல் கலந்து பேசவே தங்களை இங்கு கூப்பிட்டு அனுப்பினோம் என்று பேச்சை மேலே ஓட்டினான் தேவன். நம் உத்தேசப்படி உலகத்தில் விவகாரங்கள் நடப்பதில்லை தேவரே என்றான் அபராஜித்தன் பதிலுக்கு. அவன் வார்த்தையின் உள்ளர்த்தத்தை அறிந்து கொள்ள இயலாத 4 படைத்தலைவர்களும் அவனை ஏறெடுத்து பார்த்தார்கள். இங்கு ரகசியமாக சந்திப்பது உங்கள் உத்தேசம், ஆனால் நீங்கள் இங்கு கூட போவது மற்றவர்களுக்கும் தெரியும் என்று விளக்கினான் அபராஜித்தன். பெரிய இடி தலையில் விழுந்தால் கூட ஏற்பட்டிருக்காத அதிர்ச்சி அந்த பதிலினால் அடைந்த 4 ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தார்கள். வேறு யாருக்கு தெரியும் என்று கேட்டான் முத்திரையன். இலங்காபுரனுக்கு என்று இன்னொரு இடியை எடுத்து வீசினான் அபராஜித்தன். இந்த பதில் அந்த 4 அரை வினாடி ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. சற்று நேரம் ஏதும் பேசாது நின்றுவிட்டு அந்த 4 ல்
கருணாகரத்தேவன் மீண்டும் பேசத் தொடங்கி, சிங்கள தண்டநாயக்கன் இலங்காபுரனுக்கா என்று வினவினான். வேறு இலங்காபுரன் பாண்டி நாட்டில் ஏது? சந்தேகம் இருந்தால் இதை பாருங்கள் என்று இடையிலிருந்த உடைவாளை எடுத்து நீட்டினான் அபராஜித்தன். உடைவாளை திருப்பி பார்த்த கருணாகரத்தேவன் சிங்களத்தின் உடைவாள் என்று முணுமுணுத்தான். பிடியில் சிங்கள நாட்டு சின்னமே இருக்கிறதே என்று கூவினான் கடந்தை வேந்தனான வங்கார முத்தரையன். பாண்டி நாட்டு பொன்னமராவதியின் தலைவனான நிஷாந்தரத்தனும் அவன் படைத்தலைவனான காரிவளவனும் ஏதும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து நயன பாஷையிலேயே விஷயத்தை ஊர்ஜிதம் செய்து கொண்டார்கள். கருணாகரத்தேவன் மேற்கொண்டு தகவலை அறிய விரும்பி, இந்த உடைவாள் தங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று அபராஜித்தனை வினவினான். தேவரே, வரும் வழியில் என் குதிரைக்கு இந்த உடைவாளில் அர்ச்சனை நடந்தது என்றான் அபராஜித்தன். இதழ்களில் புன்முறுவல் தவழ, என்ன, குதிரையின் மேல் உடைவாள் வீசப்பட்டதா என்று வினவினான் நிஷத்ராஜன். ஆம், பக்கத்து புதர்களிலிருந்து என்று பதிலுரைத்தான் அபராஜித்தன். எந்த இடத்தில்? மலையடிவாரத்தில். இந்த விவரம் படைத்தலைவர் நால்வருக்கும் மிகுந்த கவலையை விளைவித்ததென்றால் அபராஜித்தன் மேற்சொன்ன தகவல்கள் அந்த கவலையை உச்சத்துக்கே கொண்டு போகின. அவர்கள் ரகசியம் என கருதிய இந்த சந்திப்பு இலங்காபுர தண்டநாயக்கனுக்கு எப்படி விளக்கமாக தெரிந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க தனக்கு நேர்ந்த விவரத்தை பற்றி விவரிக்கலானான் அபராஜித்தன். தேவரே, மஞ்சள் வெயில் இருக்கும்போதே உங்களுடன் பேசிவிட்டு திரும்பிவிட உத்தேசித்தேன். ஆனால் நான் மலையடிவாரத்துக்கு வரும்போதே சூரியன் மலைவாயில் விழும் சமயமாயிருந்தது. கதிரவன் கதிர்களிலிருந்து ஒன்றை ஒன்று பக்கத்திலிருந்த புதர்களிலே பாய்ந்ததால் ஏதோ பளிச்சிடுவதைக் கண்டேன். அது என்னவென்று ஆராய குதிரையை சற்று மெல்லச் செலுத்தினேன். புதர்களிலிருந்து பளிச்சிட்டது சிங்கள வீரன் ஒருவனின் போர்க்கவசம் என்பதை ஊகித்ததும் குதிரையை வேகமாக தட்டிவிட்டேன். சிங்களனும் என் எண்ணத்தை ஊகித்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த வினாடி என் குதிரை கால் மடகி கீழே விழுந்தது. நான் பக்கவாட்டில் குதித்து காலை பரிசோதிக்கும் பாவனையில் உடைவாளை எடுத்தேன். புதர்களிலிருந்து ஓரிரு வீரர்கள் என்மேலும் கத்திகளை குறிவைப்பதை கடைக்கண்களால் கவனித்தேன். சாதாரண சமயமாயிருந்தால் வாளை உருவி எதிர்த்திருப்பேன். ஆனால் உங்கள் ஓலையிலிருந்த வாசகம் மர்மமாயிருப்பதாலும் வழியில் நான் மடக்கப்பட்டதாலும் சந்தேகித்து என்னால் நீங்கள் சிக்கிவிடப் போகிறீர்களே என்று ஓடத் தொடங்கினேன். நேராக இந்த இடத்தை நோக்கி வந்தால் சந்தேகம் ஏற்படும் என்ற காரணத்தால் நேர் எதிர்த்திக்கில் சிறிது நேரம் ஓடி காட்டுக்குள் மறைந்து கொண்டேன். வீரர்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாமல் வேறு திக்கில் போய்விடவே சுற்று வழியாக நடந்து வந்து சேர்ந்தேன். என்னை நீங்கள் அழைத்த காரணம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல என்னால் முடியும். மன்னனுக்கு எதிராக சதி செய்வது உங்கள் உத்தேசமானால் அது இலங்காபுர தண்டநாயக்கனுக்கு தெரிந்தே இருக்கிறது. ஆகையால் மன்னனுக்கும் தெரிய அதிக நேரமாகாது என்றான். அபராஜித்தனின் கதையை கேட்ட கருணாகரத்தேவன் வெகு நேரம் பதில் பேசாமல் நீண்ட யோசனையில் ஆழ்ந்தான். கடைசியாக அவன் தலை தூக்கி அபராஜித்தனை பார்த்து, பிரபு, மன்னனுக்கு தெரிந்தால் என்ன என்று மெல்ல கேட்டான். அபராஜித்தன் விழிகள் தேவனை மட்டுமின்றி மற்றவர்களையும் ஒரு முறை வலம் வந்தன. அதுவரை சாதாரணமாக இருந்த அவன் பார்வையில் கோபம் பொங்கி வழிந்தது. நான் ஊகித்தது சரிதான். நீங்கள் அனைவரும் மன்னனுக்கு துரோகம் செய்ய கூடியிருக்கிறீர்கள் என்றான் அபராஜித்தன். பார்வையிலிருந்த உஷ்ணம் சொற்களில் தோணிக்க, சந்தேகமில்லை பிரபு, நாங்கள் அனைவரும் பாண்டிய மன்னனின் துரோகிகள்தான். நாட்டு விசுவாசத்தால் மன்னனின் விசுவாசத்தை இழந்தோம் என்று கடுமையாகவே பதில் சொன்னான் நிஷத்ராசன். நாட்டு விசுவாசம் வேறு, ராஜ விசுவாசம் வேறா என்று கேட்டான் அபராஜித்தன் இகழ்ச்சி ததும்பும் குரலில். நாட்டின் நன்மையில் மன்னன் கவனம் செலுத்தாத போது இரண்டும் வேறுபடுகிறது என்று விளக்கினான் இளைஞனான காரிவளவன். தலையசிப்பினாலேயே அதை ஆமோதித்த கருணாகரத்தேவன் அபராஜித்தனை பார்த்து உணர்ச்சி மிகுந்த குரலில் கூறினான். பிரபு, நான் எந்த பரம்பரையில் உதித்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் சோழ நாட்டு அமைச்சனான அண்ணன் பல்லவராயனுடைய சகோதரன். தமிழ்நாட்டின் சிறப்புக்காகவே என் மூதாதையர் இந்த பூமியில் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். திடீரென்று தமிழ்நாட்டு மண்ணுக்கு நான் துரோகம் நினைப்பேனா? எனக்கு வயதாகிவிட்டது பிரபு. இன்னும் சில வருஷங்கள் தான் இருப்பேன். தமிழ்நாடு எப்படியானாலும் போகட்டும் என்று சும்மா இருக்கலாம். ஆனால் தமிழெண்ணை ஊட்டிய உணவினால் உடம்பில் ஊறும் இரத்தம் நாட்டின் கேடுகெட்ட நிலையை பார்த்து கொண்டு சும்மா இருக்க விரும்பவில்லை. நான் சோழ நாட்டவன். பாண்டிய நாடு எக்கேடு கெட்டால் என்னவென்று இருக்கலாம். தமிழ் மன்னர்கள் ஒருவருக்கொருவர் போரிடுவதானால் அப்படி இருக்கவும் செய்வேன். ஆனால் சிங்களவர் கால்களில் தமிழ்நாடு அகப்பட்டு தத்தளிப்பதை பார்த்து கொண்டு எந்த தேசபக்தனும் சும்மா இருக்க முடியும்? சிங்கள ராஜ பரம்பரை சரித்திரமான மகாவம்சத்தில் சிங்கள மன்னன் பராக்கிரமபாகுவின் தண்டநாயக்கன் இலங்காபுரன் செந்தமிழ் வளர்த்த மதுரை எம்பதியை சீரழித்தான்.
அதன் மன்னன் வீரபாண்டியன் அவனுக்கு அடிமையாக காலம் கழித்தான் என்று எழுதப்படுவதை சுதந்திர உள்ளம் படைத்த எந்த தமிழன்தான் அனுமதிக்க முடியும் பிரபு? யோசித்து பாருங்கள். இப்படி பேசிக்கொண்டே போன அந்த வயோதிக வீரன் கண்களில் உணர்ச்சி பெருக்கால் ஒரு துளி நீரும் வெளிப்பட்டதை பார்த்த அபராஜித்தனின் இரும்பு மனமும் சற்று நெகிழ்ந்தது. அடுத்து பதில் சொன்ன அவன் குரலில் கடுமையும் குறைந்திருந்தது. தேவரே, உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் யாருக்கு எதிராக சதி செய்ய நினைக்கிறீர்களோ அவன் என் ஒன்றுவிட்ட மாமன் மகன் என்று ஏதோ மேலே பேசப்போன அபராஜித்தனை இடையே தடுத்த நிஷத்ராசன், பிரபு, நாட்டின் உறவு மனித உறவை மீறியது. மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு உறவு முறைக்கு அப்பாற்பட்டது. அரச வம்சத்தில் பிறந்தவர்கள் நாட்டின் நன்மை ஒன்றைத்தான் கவனிக்க வேண்டும் என்றான். உண்மைதான் அமராவதி தேவரே. நாட்டின் நன்மைக்கு நான் செய்யக்கூடியது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் மனதில் உள்ளதை மன்னனிடம் தெரிவிக்கிறேன். உடனே சிறைப்படுவீர்கள் என்றான் தேவன். காரணம், இப்போது பேருக்கு வீரபாண்டியன் மன்னனை தவிர உண்மையாக ஆள்பவன் சிங்களனான இலங்காபுரன் தான். அபராஜித்தன் இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ சிந்திக்கத் தொடங்கினான். அவன் சிந்தனையை துண்டித்து கருணாகரத்தேவன் பேசலானான். பிரபு, நாடு சிதறிவிடப் போகிறது. நாலா பக்கங்களிலும் யுத்த மேகங்கள் கவிந்து நெருங்குகின்றன. பாண்டிய நாடு சிங்களவர் கையில் சிக்கிக்கொண்டிருப்பதை விரும்பாத சோழ மன்னனான ராஜாதிராஜன் பாண்டிய நாட்டை தாக்க சித்தமாகியிருக்கிறான். இலங்காபுரனால் கீழமங்கலத்தையும் மேலமங்கலத்தையும் அடைந்த குறுநில மன்னனான மழவராயனும் இலங்காபுரனை ஒழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு நாடு கடத்தப்பட்ட குலசேகர பாண்டியனுடன் சதி செய்து வருகிறான். இதை ஊகித்த இலங்காபுரனும் இன்னும் அதிக படையுடன் வருமாறு இலங்கைக்கு ஓலை அனுப்பியிருக்கிறான். பாண்டிய நாடு யுத்தக்களமாகி இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது. எண்ணற்ற தமிழ் மக்களின் தலைகள் தரையில் உருளப் போகின்றன. எத்தனையோ பெண்கள் விதவைகளாகப் போகின்றனர். குழந்தைகள் அனாதைகளாகப் போகின்றன. அடுத்த தலைமுறையில் இங்கு சிங்கள மன்னன் ஆட்சிதான். இந்நிலை ஏற்படுவது உங்களுக்கு சம்மதமா? இதை கேட்ட அபராஜித்தன் முகத்திலும் தீவிரமான கவலை படர்ந்தது. இந்த விஷயங்களை ஏன் வீரபாண்டியனிடம் சொல்லக்கூடாது என்று கேட்டான். சொல்லி பார்த்தோம் பிரபு. மன்னன் கேட்கவில்லை. இலங்காபுரனை நாட்டை விட்டு அனுப்பாவிட்டாலும் அவன் ஆதிக்கத்தை அடக்க வழி சொன்னோம். அதற்கு மன்னன் செவிசாய்க்கவில்லை என்று கருணாகரத்தேவன் வருத்தத்துடன் கூறினான். அது என்ன வழி? மழவராயன் மகளை மணந்து கொள்ளச் சொன்னோம். மன்னன் இசையவில்லையா? இல்லை. ஏன், பெண் அழகில்லையா? அவளை விட அழகி தமிழ்நாட்டில் கிடையாது. வேறு என்ன ஆட்சேபம்? மன்னன் மன வாழ்க்கையை விரும்பவில்லை என்று சம்பாஷணைகளுக்குள்ள இடையே புகுந்தான் முத்தரையன். காரணம், சிங்களத்து பைங்களிகளிடம் மன்னன் மயக்கமுற்றிருக்கிறான் என்று விளக்கினான் முத்தரையன் மிக இகழ்ச்சி ததும்பும் குரலில். இலங்காபுரனின் மருமகள் என்று முணுமுணுத்தான் அபராஜித்தன். ஆம் பிரபு, அவள் மையலில் சிக்கியிருக்கிறான் மன்னன். ஆகையால் மழவராயனோடு மனத்தொடர்பு சாத்தியமில்லை. பாண்டிய நாட்டை காக்க இப்பொழுது ஒரே வழிதான் இருக்கிறது என்றான் கருணாகரத்தேவன். அபராஜித்தின் விழிகள் இவனை ஏறெடுத்து நோக்கி பார்த்தன. என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று வினவினான். அபராஜித்தனை அந்த நால்வரும் சூழ்ந்து நின்றார்கள். பாண்டிய நாட்டு மணிமகுடத்தை சேனாதிபதி அவர்கள் ஏற்க வேண்டும் என்றான் நிஷத்ராசன் மிக மெதுவாக. திடீரென்று தன் முன்னால் பலவந்தமாக திணிக்கப்பட்ட அதிர்ஷ்டத்தை எண்ணியதால் மூச்சு நின்றுவிடும் போலிருந்தது அபராஜித்தனுக்கு. மணிமுடி சூடுவதால் ஏற்படக்கூடிய பிரக்யாதிகளை அவன் மனதில் ஏதேதோ கனவுகளை கிளப்பிவிட்டன. சற்று நேர சிந்தனையில் அந்த கனவுகளை உதறினான். நான் பாண்டியன் அல்ல, பல்லவ ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறது என்று பதில் கூறினான். அதுவும் தமிழன் ரத்தம்தான் என்றான் காரிவளவன். நான் வாழ் தாங்கும் போர் வீரன், மணிமகுடம் தாங்கி அரியணில் வீற்றிருக்க தகுந்தவன் அல்ல. பாண்டிய நாட்டுக்கு இப்போது வேண்டியது மஞ்சத்தில் புரளும் மன்னன் அல்ல பிரபு, வாழ் தாங்கும் வீரன்தான் தேவை. பாண்டிய நாட்டு சேனாதிபதியான உங்களை மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். நீங்கள் தலைநகர வீதிகளில் செல்லும்போது மக்கள் செய்யும் ஆரவாரம் உங்கள் காதுகளில் விழுந்ததில்லையா? தூரக்கிளை உறவானாலும் உங்கள் உடம்பிலும் மன்னர் குல ரத்தமே ஓடுகிறது. உங்களையே மக்கள் நம்பியிருக்கிறார்கள். நீங்கள் சாய்கிற பக்கம்தான் பாண்டிய நாட்டு படை வீரர்களும் சாய்வார்கள். சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிரபு. எங்கள் படைகளையும் உங்கள் படைகளோடு இணைக்கிறோம். இன்னும் 4 நாட்களில் பாண்டிய நாட்டு ராஜ்ய பாரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் என்று வற்புறுத்தி சொன்னான் கருணாகரத்தேவன். எதற்கும் கலங்காத அபராஜித்தன் மனம் கூட ஒரு வினாடி கலங்கியது. ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த கலக்கம் பறந்தோடியது. தேவனுக்கு ஏதோ பதில் சொல்பவனைப் போல அபராஜித்தன் சட்டென்று வார்த்தைகளை நிறுத்தி எதையோ உற்று கேட்டான். அவன் காதில் விழுந்தது மற்றவர்கள் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். கீழே கிடந்த வாளை வெகு துரிதமாக இடையில் மாட்டிக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் மெல்ல கேட்ட குதிரைகளின் காலடி சத்தம் வர வர மிக பலமாக கேட்டது.
கவலை பாய்ந்த அந்த 4 வீரர்களின் முகத்தை பார்த்த அபராஜித்தன், இப்பொழுது மகுடத்துக்கு பதில் மரணம் நிச்சயம் என்றான் புன்சிரிப்புடன். அபராஜித்தனை நோக்கி கண்களை உயர்த்தினான் கருணாகரத்தேவன். சந்தேகம் வேண்டாம், நம்மை தேடி வருவது இலங்காபுரனின் வீரர்கள்தான் என்று விளக்கினான் பல்லவனான அபராஜித்தன். பாகம் 2. சரிவு பாதையில். அபராஜித்தன் சொற்களை கேட்டவர்கள் பயங்கொள்ளிகளாயிருந்தால் அச்சத்தால் நிலைகுலைந்து போயிருப்பார்கள். ஆனால் மரணத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த அந்த மாவீரர் 4 அவன் வார்த்தைகள் அச்சத்துக்கு பதில் பெரும் கவலையை விளைவித்தன. கவலைக்கு காரணமும் எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்த ஆபத்தல்ல, நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே வீரனான அபராஜித்தனையும் இதே அவதியில் சிக்க வைத்து விட்டோமோ என்ற நினைப்புதான். ஆகவே அவனை எப்படி காப்பாற்றலாம் என்பதிலேயே அவர்கள் எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. முதலில் எதிரியின் பலாபலம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்த பிறகு அபராஜித்தனை தப்புவிக்கும் மார்க்கத்தை தேட வேண்டும் என்று தீர்மானித்த கருணாகரத்தேவன் குதிரைகளின் காலடி சத்தத்தை சற்று நேரம் உற்று கேட்டான். பிறகு சொன்னான், பிரபு, குதிரைகளின் காலடி சத்தத்திலிருந்து மதிப்பு போட்டால் 50 வீரர்களாவது இருப்பார்கள் போல் தெரிகிறது என்று. தேவனுக்கு முன்பாகவே எதிரி வீரர்கள் தொகையை நிர்ணயிப்பதில் முனைந்திருந்த அபராஜித்தனும், ஆமாம் தேவரே, 50 வீரர்களுக்கு குறைவில்லை, மேற்கொண்டும் 10-15 பேர் இருக்கலாம் என்று பதில் சொன்னான். எதிரி படைபலம் அத்தனை பெரியதாயிருந்தால் போரிட்டு சமாளிப்பதும் சாத்தியமாக தோன்றவில்லையே, நாம் இருப்பதோ 4 பேர் என்றான் நிஷத்ராசன். இதை கேட்ட அபராஜித்தன் அமராவதி தலைவனை திரும்பி பார்த்து, கணக்கு சரியில்லை அமராவதி தலைவரே, இங்கிருப்பது 5 பேர் என்று திருத்தினான். உங்களை நான் கணக்கில் சேர்க்கவில்லை என்றான் அமராவதி தலைவன். ஏன்? நீங்கள் நாட்டுக்கு முக்கியம். உங்களை இந்த குடிசைக்கு வரவழைத்ததே பிசகு. வரவழைத்த பின் ஏற்பட்ட ஆபத்தில் சிக்க வைப்பது அதைவிட தவறு. அமராவதி தலைவனின் அபிப்பிராயத்தை மற்றவர்களும் ஆமோதித்தார்கள். உண்மைதான் பிரபு, நீங்கள் நாட்டுக்கு முக்கியம், நீங்கள் எப்படியாவது தப்பித்தான் ஆக வேண்டும் என்று தீர்மானமும் கண்டிப்பும் நிறைந்த குரலில் சொன்னான் கருணாகரத்தேவன். இதை கேட்ட அபராஜித்தன் சிறிது இறைந்தே நகைத்து விட்டான். தலை போகும் ஆபத்து துரிதமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. அவன் சிரித்ததை கூட இருந்தவர்கள் ரசிக்க முடியவில்லை. ஆகவே வங்கார முத்தரையன் வினவினான், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று. நம்மில் யார் தப்ப வேண்டியது யார் தப்ப வேண்டாம் என்பதை பற்றி நாமே தீர்மானிக்கிறோமே என்பதை நினைத்து சிரித்தேன் என்றான் அபராஜித்தன். இதை கேட்டதும் இளைஞனான காரிவளவனும் பெரிதாக நகைத்தான். அசந்தர்ப்பமான நிலையில் அந்த 2 வாலிபர்களும் சிரித்ததைக் கண்டு வெகுண்ட கருணாகரத்தேவன் தன் சினத்தை காரியின் மேல் திருப்பி மிக உஷ்ணமான பார்வையை பார்த்தான். தேவரே, கோபித்து பயனில்லை. சேனாதிபதி அவர்கள் சொல்வது சரிதான். யார் தப்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அதோ குதிரையில் வரும் சிங்கள வீரர்கள்தான். ஆகையால் இந்த பயனற்ற யோசனையில் காலத்தை செலவிடாது போருக்கு ஆயத்தமாவோம் என்றான் காரி. ஆயத்தத்திற்கு அதிக அவகாசமில்லை, கிளம்ப வேண்டியதுதான் என்றான் நிஷத்ராசன். உங்கள் குதிரைகள் எங்கிருக்கின்றன என்று கேட்டான் அபராஜித்தன். குடிசைக்கு பின்னால் கட்டியிருக்கிறோம் என்று பதில் சொன்னான் காரி. சரி, அவிழ்த்து கொண்டு கிளம்புங்கள் என்று உத்தரவிட்டான் அபராஜித்தன். தாங்கள் என்று நிஷத்ராசன் ஏதோ சொல்லப்போன சமயத்தில் அபராஜித்தனுக்கு குதிரை இல்லை என்ற நினைப்பு அந்த 4 வரவே சற்று நேரம் திக்பிரமை பிடித்து நின்றார்கள். குதிரை இல்லாததால் பாதகமில்லை, நான் நடந்து வருகிறேன், நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று கூறினான் அபராஜித்தன். அது சரியில்லை பிரபு, 50 வீரர்களை 5 பேர் சமாளிப்பதே கஷ்டம். அதில் ஒருவன் குதிரை இல்லாமல் தரையில் நின்று போரிடுவதென்றால் நடக்காத காரியம். எங்கள் குதிரைகளில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் கருணாகரத்தேவன். குதிரை இல்லாதவர் என்ன செய்வதாக உத்தேசம் என்று அபராஜித்தன் வினவினான். ஒரு வினாடிதான் யோசித்தான் கருணாகரத்தேவன். வேறு வழியில்லை, குடிசையிலேயே தங்கிவிட வேண்டியதுதான் என்றான். ஏன்? இது நிஷத்ராசன் கேள்வி. தப்ப அந்த மார்க்கம்தான் உண்டு. இங்கு சதி நடக்கும் தகவல் இலங்காபுரனுக்கு எட்டியிருந்தாலும் 4 பேர் கூட போகும் செய்திதான் கிடைத்திருக்கும். சேனாதிபதி இங்கு வரப்போவது தெரிய காரணமில்லை. ஏனென்றால் அவருக்கு காரியின் ஆள் மூலமாகத்தான் செய்தி போயிருக்கிறது. அவனும் தடையின்றி திரும்பி வந்திருக்கிறான். ஆகையால் 4 வீரர்களை கண்ட பின் 5வது ஆள் இருப்பான் என்று சிங்கள வீரர்கள் நினைக்க இடமில்லை. மேலும் தங்கள் படையை ஊடுருவி செல்லும் 4 பேரை துரத்தி பிடிப்பதில் எதிரிகள் முனைவார்களே தவிர கணக்கில் வராத ஒருவனை தேடிக்கொண்டு குடிசைக்கு வரமாட்டார்கள் என்று விவரித்தான் கருணாகரத்தேவன். இங்கு கூட போவது 4 பேர்தான் என்று தெரிந்திருந்தால் சேனாதிபதியின் குதிரை மேல் அவர்கள் கத்தி வீச காரணம் என்று கேட்டான் நிஷத்ராசன். கூட போகும் 4 அவர் ஒருவர் என்று நினைத்திருக்க வேண்டும் என்றான் தேவன். தேவன் அபிப்பிராயம் உண்மைதான் என்பதை அபராஜித்தனும் ஒப்புக்கொண்டான். உங்கள் கடிதத்தினால் ஏற்பட்ட சந்தேகத்தால் நான் வழக்கமாக அணியும் உடைகளை கூட அணியாமல் சாமானிய உடைகளையே தரித்து வந்தேன். சாதாரண வழிப்போக்கனுக்கும் எனக்கும் வாள் ஒன்றுதான் வித்தியாசம். ஆனால் கல்வர்கள் கூடத்தான் வாள் அணிந்து கொள்கிறார்கள் என்றான். தங்கள் முகத்தை பார்த்தால் யார் என்று புரிந்து கொள்ள முடியாதா என்றான் முத்தரையன்.
முடியும். ஆனால் புதர்களில் வீரர்கள் இருந்ததை கண்டதும் தலையை மறுபக்கம் திருப்பி சகல விவகாரங்களையும் கடைக்கண்ணாலேயே பார்த்தேன். ஆகவே நெருங்கி அவர்கள் வந்தாலொழிய என்னை அடையாளம் கண்டு கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவர்கள் நெருங்கும் முன்பு நான் ஓடிவிட்டேன் என்று அபராஜித்தன் பதில் சொன்னான். அவன் அத்தனை முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டது அவர்கள் யாருக்கும் வியப்பை அளிக்கவில்லை. பாண்டிய நாட்டு சேனாதிபதி எதையும் சந்தேகிப்பவன் என்பதும் அவனை ஏமாற்ற தந்திரத்தில் மிகுந்த இளங்காபுரனுக்கே முடியவில்லை என்பதும் பிரசித்தமாயிருந்தன. ஆகவே வீண் தர்க்கத்தில் காலத்தை செலவழிக்காமல் அடுத்த விஷயத்தை தீர்மானிப்பதில் முனைந்த தேவன், சேனாதிபதி அவர்கள் கூறிய தகவலிலிருந்து அவர்கள் இங்கு வந்திருக்கும் செய்தி எதிரிகளுக்கு தெரிய நியாயமில்லை என்பதை ஊர்ஜிதமாகிறது. சதிகாரர்கள் ஒருவள் என்று நினைத்தே சிங்கள வீரர்கள் இவரை தாக்கியிருக்க வேண்டும். இங்கு 5வது நபர் வரப்போகும் விஷயம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே எதிரிகளை சமாளிக்க 4 பேர்தான் போக வேண்டும். உங்களில் யார் குடிசையில் தங்குவதாக உத்தேசம் என்று கேட்டான். சிறிது நேரம் யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை. கடைசியாக முத்தரையன் தேவரை நோக்கி, தேவரே, நீர் தங்குவதுதான் நல்லது, உமக்கோ வயதாகிவிட்டது என்றான். தேவன் கண்களில் கோபம் பொங்கி வழிந்தது. முத்தரையா, இதே பேச்சை வேறு சந்தர்ப்பத்தில் என்னிடம் பேசியிருந்தால் எனக்கு வயதானாலும் என் வாளுக்கு வயதாகவில்லை என்பதை நிரூபித்திருப்பேன். ஆனால் அதை பற்றி இன்னொரு சமயம் பேசிக்கொள்வோம் என்று அவனுக்கு பதில் சொல்லிவிட்டு அபராஜித்தனை நோக்கி, பிரபு, நீங்கள் என் குதிரையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஆனால் வழக்கம் போல் போரின் முன்னணியில் நிற்காதீர்கள். உங்கள் உயிர் மக்களுக்கு தேவையாகியிருக்கிறது. அதை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள பிரயத்தனப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு பாண்டிய சேனாதிபதியின் 2 கைகளையும் பிடித்து கண்களில் ஒத்திக்கொண்டான் கருணாகரத்தேவன். அந்த மாபெரும் வீரனை தனிமையாக குடிசையில் விட்டு செல்ல மனம் இடம் கொடுக்காவிட்டாலும் மற்ற வீரர்கள் துரிதப்படுத்திய காரணத்தினாலும் ஆபத்து வேகமாக மலை போல் வந்து கொண்டிருந்தபடியினாலும் அபராஜித்தன் வேண்டா வெறுப்பாக குடிசையை விட்டு வெளியே வந்தான். அவன் வருவதற்குள் மற்ற வீரர்கள் குதிரைகளை குடிசை வாசலில் தயாராக வைத்திருந்தார்கள். குதிரை மேல் ஏறிக்கொண்ட அபராஜித்தன் குடிசை வாசலிலிருந்தே மலை பிரதேசத்தை சுற்றிலும் நோக்கினான். உரி மலைகளும் பள்ளத்தாக்குகளுமாக பார்ப்பதற்கு மிக பயங்கரமாக விளங்கிய அந்த பிரதேசத்தில் எங்கும் செங்குத்தான பாறைகளும் கீழே அதல பாதாளமாக விளங்கிய பள்ளங்களும் தெரிந்தனவே ஒழிய குதிரைகள் போகும் பாதை எதுவும் தெரியவில்லை. அவன் கண்களுக்கு தெரிந்த பாதை குடிசைக்கு எதிரே கீழே சென்று கொண்டிருந்த ஒரே பாதைதான். அந்த பாதையும் சேர்ந்தாற்போல் 4 குதிரைகள் செல்ல முடியாதபடி மிக குறுகலாக இருந்தது. இந்த ஒரு பாதையை தவிர வேறு பாதையே கிடையாதா? குடிசையின் பின்பக்கம் செல்ல முடியுமா என்று அபராஜித்தன் முத்தரையனை கேட்டான். வேறு பாதையே கிடையாது பிரபு. யாரும் சுலபத்தில் வரக்கூடாத இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவர் இந்த குடிசையை சதி ஆலோசனைக்கு பொறுக்கினார் என்றான் முத்தரையன். குடிசைக்கு பின்புறம் பெரிய பாதாளம், தவறி விழுந்தால் எலும்பு கூட கிடைக்காது என்று விளக்கினான் நிஷித்ராசன். 2ஆம் நாள் பால் தெளிப்பதானாலும் மலை உச்சியிலிருந்து தெளிக்க வேண்டியதுதான் என்று காரி தன் சாதுரியத்தை காட்டினான். இந்த மலை உச்சிக்கு பாலை தூக்கி கொண்டு வருவதும் கஷ்டம் என்றான் அமராவதி தலைவன். ஹாசியத்தில் காரிக்கு தான் சளைத்தவன் அல்ல என்பதை காட்டுவதற்காக மரணம் நிச்சயம் என்ற சமயத்திலும் வேடிக்கையாக சம்பாஷிக்க வல்ல இத்தகைய வீரர்களை பெற்றிருந்தும் பாண்டிய நாடு சிங்களவர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்ற சிந்தனையில் சில வினாடிகள் ஆழ்ந்த அபராஜித்தன் முடிவில் குதிரையை மெல்லச் செலுத்தினான். மற்ற வீரர்களும் அவனை பின்பற்றி சென்றார்கள். வழியிருக்கும் தன்மையையும் எதிரிகள் பலத்தையும் கவனித்த பாண்டிய சேனாதிபதி, நாம் 2 பேர்களாக செல்ல வேண்டும். பாதையில் 4 குதிரைகளை ஏக காலத்தில் செல்லலாம். ஆகையால் எதிரிகள் 4 அணிவகுத்து வரும்போது நாம் 2 பேர்களாக அணிவகுத்து பாய்ந்தால்தான் அம்பு போல் இடையே ஊடுருவி செல்ல முடியும் என்று உத்தரவிட்டான். அவன் கட்டளைப்படியே அவனுக்கு பக்கத்தில் காரிவளவன் குதிரையை நடத்தினான். மற்ற இருவரும் நெருங்கி பின்னே வந்தார்கள். மலைச்சரிவு கிடுகிடு என்று கீழே இறங்கும் இடத்தில் வந்ததும் தன் குதிரையை நிறுத்திய அபராஜித்தன் போர் முறையை அவர்களுக்கு விளக்கிச் சொன்னான். இங்கு மரங்கள் அடர்த்தியாயிருப்பதால் நம்மை மறைத்து நிற்கும். அதோ கீழே 30 அடிக்கு பிறகு பாதை திரும்புவதாக தெரிகிறது. அங்கிருந்து நாம் சென்று திருப்பத்தில் அகப்பட்டு கொண்டால் எதிரிகள் தாக்குதலை நேருக்கு நேராக சமாளிக்க முடியாது. நகர்ந்தாலும் பள்ளத்தாக்கில் விழுந்து விடுவோம். எதிரிகள் அந்த மூலையை திரும்பி நமக்கு நேர் எதிரி சரிவில் ஏறும்போது அவர்கள் மீது கவனத்துடன் குதிரைகளை செலுத்தி பெரிய நீர்வீழ்ச்சி அவர்கள் தலையில் விழுவது போல் சூறாவளி வேகத்தில் தாக்க வேண்டும். அப்படி தாக்கும்போது நெருங்கி நின்று அவர்கள் படைக்கு இடையே அம்பு போல் ஊடுருவ வேண்டும் என்றான். அவன் கட்டளைப்படி வாட்களை உருவி எதிரிகளை எதிர்பார்த்து நின்றார்கள் அந்த வீரர்கள். அபராஜித்திரம் தன் வாளை உருவி ஒரு முறை அதை தடவி கொடுத்து கூர்ந்து பார்த்து கொண்டான். சிங்கள வீரர்களில் குதிரைகளின் காலடி சத்தம் வர வர பலப்பட்டது. கீழே பாதை திரும்பும் வரையில் அந்த வீரர்கள் சட்டென்று நின்றார்கள். சற்று நேரம் பயங்கரமான அமைதி நிலவியது. பிறகு அந்த வீரர்களுக்குள் சம்பாஷணை வலுத்தது. சம்பாஷணைக்கு பிறகு வீரர்கள் மலைச்சரிவில் ஏறி வரும் காலடி சத்தம் மட்டுமே கேட்டது.
எதிரிகள் போர் முறையை மாற்றிக்கொள்வதாக தெரிகிறது என்றான் காரிவளவன். ஆம், பாதையை குறுகலாயிருப்பதை அவர்களும் ஊகித்து கொண்டிருப்பார்கள் போல் தோன்றுகிறது. அப்படியானால் குதிரைகளை திருப்பத்திலேயே கட்டிவிட்டு வீரர்கள் மட்டும் ஈட்டிகளுடன் அணிவகுத்து வருவார்கள். நாம் கீழே இறங்க முற்பட்டதும் குதிரை வயிற்றுக்கு ஈட்டிகள் குறிவைத்து எரியப்படும். குதிரைகள் வீழ்ந்தால் நாம் மலைச்சரிவில் உருளுவோம். பிறகு நம்மை வெட்டி போடுவது ஒரு பிரமாதமான காரியமில்லை என்று விளக்கினான் அபராஜித்தன். சண்டையில் வெற்றி தோல்வி சகம்தானே பிரபு. ஜெயித்தால் விடுதலை, மாண்டால் என்று துவங்கிய நட்சத்திராசன் பேச்சை வீர சொர்க்கம் என்று முடித்தான் முத்தரையன். இருக்கின்ற நிலையை பார்த்தால் அது நிச்சயம் என்று அபராஜித்தன் சிரித்தான். எதிரிகளின் ஏற்பாடு அபராஜித்தன் நினைத்தபடியே நடந்தது. சிங்கள வீரர்கள் குதிரைகளை விட்டு இறங்கி தரையில் அணிவகுத்து நின்றார்கள். முதலில் வழியை சரியாக அறிய பந்தங்கள் கொளுத்தப்பட்டன. பந்தங்களை தாங்கியவர்கள் பக்கவாட்டில் நின்று வெளிச்சம் காட்ட இடையே ஈட்டிகளை தாங்கியவர்கள் வரிசையாக நின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் வாள் தாங்கியவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். இப்படி அணிவகுக்கப்பட்ட படை மெல்ல மெல்ல மலைச்சரிவில் ஏறி வந்தது. பாதையின் நடுவுக்கு வந்தது. மேலே குதிரை கடிவாளத்தை இழுத்து பிடித்து நின்றிருந்த பாண்டிய சேனாதிபதி வாளை தலைக்கு மேலே ஒரு முறை சுழற்றி பாண்டிய நாடு வாழி என்று பயங்கரமாக கூவிக்கொண்டு எதிரிகளை நோக்கி மலைச்சரிவில் பாய்ந்து விட்டான். அடுத்த வினாடி எதிரி வீரர்கள் கூச்சலும் கத்தி ஊராயும் சத்தங்களும் மலை பள்ளத்தாக்குகளில் பயங்கரமாக எதிரொலி செய்தன. சூறாவளி வீசுவதைப் போல் தங்களிடையே பாய்ந்தவர்கள் 4 பேரானாலும் அவர்களில் ஒருவரை ஒருவர் 10 வீரர்களுக்கு சமானவர்கள் என்பதை சற்று நேரத்தில் சிங்கள வீரர்கள் புரிந்து கொண்டார்கள். முதலில் பாய்ந்த அபராஜித்தனும் காரிவளவனும் அணிவகுப்பில் நடுப்பக்கத்தில் இருந்தவர்களை வெட்டி போட்டுவிட்டு இடையே புகுந்து விட்டதை கவனித்தார்கள். அபராஜித்தன் வாள் மின்னல் வேகத்தில் சுழற்றப்படுவதை, அவன் வாள் பாயும் இடங்களிலெல்லாம் யாராவது ஒருவன் மடிந்து விழுவதையும் கண்ட எதிரி வீரர்கள் அவனை எப்படியும் தப்பவிடக்கூடாது என்ற காரணத்தால் அவனை நெருங்கி மிக உக்கிரமாக போரிட்டார்கள். அபராஜித்தன் தன் சொந்த வாளினால் மட்டுமல்ல, குதிரையினாலும் போராடினான். குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்து வயிற்றில் குதிக்காலால் உதைத்து புறவியை முன்னங்கால்களை தூக்கி நிற்க வைத்தும் திருப்பி சுழற்றியும் எதிரிகள் மேல் பாயும்படி செய்து பளிச்சென்று எதிரிப்படையின் நாற்புறமும் வாயு வேகத்தில் சுற்றி எதிரிகளை துரத்தினான். அபராஜித்தன் இப்படி போரிட்டு கொண்டு எதிரி அணி வகுப்பின் கோடிக்கு வந்துவிட்ட சமயத்தில் அவர்கள் படைத்தலைவன் அதோ போகிறான், விடாதீர்கள் என்று கூவவே மீண்டும் சில வீரர்கள் அபராஜித்தனை நோக்கி பாய்ந்தார்கள். மறுபடியும் குதிரையை அபராஜித்தன் திருப்பினான். அவன் சைகையை உணர்ந்த அந்த போர் புறவியும் கம்பீரமாக தன் முன்னங்கால்களை தூக்கி கொண்டு எதிரிகள் மீது பாய்ந்தது. சில வீரர்கள் பின்னடைந்தார்கள், சிலர் மிரண்டு ஓடினார்கள். ஒருவன் மட்டும் தைரியமாக குதிரைக்கு அடியில் குனிந்து அதன் வயிற்றில் வேலை பாய்ச்சி விட்டான். குதிரை வீறிட்டலறி கீழே விழுந்தது. தரையில் குதித்து நின்று அபராஜித்தனை 10-15 வீரர்கள் நெருங்கி வந்தார்கள். தனக்கு இறுதிக்காலம் வந்துவிட்டது என்று நினைத்த அபராஜித்தனும் வாளை சுழற்றி கொண்டே 4-5 வீரர்களையாவது மீனாட்சி அம்மைக்கு பலி கொடுக்காமல் சாவதில்லை என்ற உறுதியுடன் எதிரிகளை சமாளிக்க ஆரம்பித்தான். அவன் போர் ஆவேசம் அதிகமாக அவனை சிறைப்பிடிக்க முயன்ற எதிரிகளின் உறுதியும் அதிகமாகியதால் அவர்களும் சளைக்காது போரிட்டார்கள். வாள் வீரர்களை அவன் சமாளித்து கொண்டிருந்த சமயத்தில் தூரத்திலிருந்து ஒரு வீசிய ஈட்டியொன்று பாண்டிய சேனாதிபதியின் இடது தோளில் பாய்ந்தது. அதை தோள்களிலிருந்து பிடுங்கி எறிய அபராஜித்தன் தன் வாள்கரத்தை உபயோகப்படுத்திய தருணத்தில் இரகசியமாக பின்பக்கம் நெருங்கிய சிங்கள வீரனொருவன் அவனை வெட்டி போட தன் வாளை உயர்த்தினான். அபராஜித்தனை வெட்டி போட வாளை உயர்த்தியவன் யார்? திரும்பி பார்த்த அபராஜித்தன் உயிருடன் இருந்தானா இல்லையா? 3வது அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.